Hello students, welcome to my channel Study with JBR Tracy. இந்த வீடியோவில் நம்ம pass by value, pass by reference அந்த கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இப்போ இது வந்து 2018 கொஸ்டின் பேப்பர் ப்ரோக்ராமிங் இன் C. What is the difference between pass by value and pass by reference? Write the coding for swapping two numbers using pass by reference. 2018ல கேட்டிருக்கு. 2019 கொஸ்டின் பேப்பர் இது. அதில் வந்து what is pass by reference, explain swapping of two values using pass by reference in C. இது வந்து 16 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து இங்கேயும் அப்படி தான், இது வந்து 13 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர் நீங்கள் ரெகுலேஷன் 2013 ரெகுலேஷன் கொஸ்டின் பேப்பர்லேயும் அதில் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பேப்பரில் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அதுலேயுமே வந்து ரெகுலர் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும், அரியர் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். இந்த பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் கொஸ்டின் பேப்பர் இல்லாத ஒரு C கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். 99% இந்த கொஸ்டின் வந்து இருக்கும். ஒரே ஒரு வேளை 1% ஆஃப் சான்ஸ் தான் இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ். அந்த அளவு இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ வாய்டு மெயின், இது வந்து அதே ப்ரோக்ராம் தான், ஸ்வாப்பிங் யூஸிங் பாஸ் பை வேல்யூ. சரியா? இப்போ வந்து இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நான் வந்து A and B வேரியபிள் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்காமல் நான் டைரெக்டாகவே A = 10 and B = 20 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறனால ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் வந்து இந்த ஸ்வாப்பிங்கை வந்து நான் ஃபங்க்ஷனில் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த A and B வேல்யூஸை இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து இந்த A and B வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த A and Bயை டைரெக்டாக வேல்யூவாகவும் நம்ம பாஸ் பண்ண முடியும். அல்லது இப்போ வந்து இப்போ மெமரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா A = 10 அப்படின்னு இருக்கும், B = 20 அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 2000ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு 2004ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷன் இல்லை, ஒரு 2000லேயும் இன்னொரு 2004லேயும் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த டைரெக்டாக இந்த 10 and 20 வேல்யூஸையும் நான் வந்து இந்த சப் ப்ரோக்ராமுக்கு நான் வந்து பாஸ் பண்ண முடியும். அல்லது இந்த 2000 இந்த A and B இருக்கக்கூடிய அட்ரஸ் லொக்கேஷனையும் நான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2000 and 2004 நான் வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2000 வச்சு இந்த 10 ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த 2004 வச்சு இந்த 20 ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வேல்யூவை நான் வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணேன்னா அதுக்கு பேர் பாஸ் பை வேல்யூ. இந்த அட்ரஸை நான் வந்து நான் ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணேன்னா அதுக்கு பேர் வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஸோ அதை நான் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இது ஃபங்க்ஷன் கால், தட் இஸ் ஸ்வாப் ஆஃப் A, B. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் காலில் நான் இதை வந்து ஆர்கியூமெண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the values in the function call. Okay, the values in the function call is known as actual arguments. அதே மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். சரியா? இப்போ இந்த ஸ்வாப் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த கண்ட்ரோல் நமக்கு எங்கே போகும் அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஸோ அந்த ஸ்வாப்பை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெஃபினிஷன் தான் இது வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். So the arguments in the function definition is known as formal parameters. Actual arguments, formal parameters. So function callல இருக்கக்கூடிய இந்த values வந்து actual arguments. இந்த function definitionல இருக்கக்கூடியது வந்து formal parameters. சரியா? இப்போது ஒருவேளை இதில் வந்து A, Bன்னு கொடுத்துட்டு இங்கே நான் A, B அப்படின்னு நான் யூஸ் பண்ணினேன்னாலும்
இங்கே வந்து அந்த ஏ கமா பி வேறு, இந்த ஏ கமா பி வேறு. இப்போ வேறு வேறு நேமை யூஸ் பண்ணிக்கலாம், சேம் நேமை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏ கமா பி நான் யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் நான் வந்து இன்ட் ஏ கமா இன்ட் பி அப்படின்னு நான் வந்து கொடுத்தாலும் இந்த ஏ கமா பி வந்து வேறு ஒரு மெமரி லொக்கேஷனில் இருக்கும். இந்த ஏ கமா பி வந்து இன்னும் வேறு ஒரு மெமரி லொக்கேஷனில் தான் இருக்கும். இங்கே ஏ கமா பின்னு கொடுத்தாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 4000லையும் இது வந்து ஒரு 4002லையும் இருக்கும். ஸோ இந்த ஆர்குமெண்ட் வேறு, இந்த ஆர்குமெண்ட் வேறு. சரியா, அதை நான் சொல்கிறதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து மெயின் ஃபங்க்ஷன், இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இல்லைனா சப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அப்போ இது இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர், மெயின் ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து காலிங் ப்ரோக்ராம். இப்போ அது வந்து எந்த ப்ரோக்ராமை கால் பண்ணிச்சு, இந்த ஸ்வாப்புங்கிற இந்த சப் ப்ரோக்ராமை கால் பண்ணிச்சு. இதை வந்து நம்ம கால்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது வந்து காலிங் ப்ரோக்ராம், இது வந்து கால்டு ப்ரோக்ராம். அப்புறம் இது ஆக்சுவல் ஆர்குமெண்ட், இது ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். அப்புறம் வந்து இது கூட 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ், வாட் ஆர் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். So the arguments in the function call is known as actual arguments. The arguments in the function definition is known as formal parameters. சரியா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸோ நம்ம வந்து மெயின் ப்ரோக்ராமில் இருந்து வேல்யூவையும் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும், அதே மாதிரி அட்ரஸையும் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். So depending upon whether the values or address are passed as arguments to a function, the argument passing methods are classified as pass by value and pass by reference. So இதை வந்து call by value and call by reference ன்னு நம்ம சொல்லலாம். Sometimes call by value, call by reference ன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா pass by value, pass by reference ன்னு கேட்பாங்க. சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிங் ஆர்குமெண்ட் பை வேல்யூ. ஸோ பாசிங் ஆர்குமெண்ட் பை வேல்யூ அப்படின்னா என்ன டெஃபினிஷன்னா, த மெத்தட் ஆஃப் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் பை வேல்யூ இஸ் நோன் அஸ் கால் பை வேல்யூ இல்லைனா பாஸ் பை வேல்யூ. இப்போது இந்த ஆர்குமெண்ட்டை வேல்யூவாக பாஸ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் பாஸ் பை வேல்யூ. இப்போ த மெத்தட் ஆஃப் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் பை வேல்யூ இஸ் நோன் அஸ் பாஸ் பை வேல்யூ. ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த பாஸ் பை வேல்யூ மெத்தட்னா என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டுக்குள்ளாடி ஒரு ஃபைல் இருக்குது. சரியா, இப்போ ஃபஸ்ட் ரேக்கில் ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு இந்த ஃபைலோட நேம் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ ஃபைலில் எனக்கு 5th பேஜில் எனக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள்ஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். சரியா, ஸ்வாப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த ஏ அண்ட் பி வேல்யூஸை நான் வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து மெயின் ப்ரோக்ராம்லேருந்து நான் சப் ப்ரோக்ராமுக்கு நான் வந்து பாஸ் பை வேல்யூ மெத்தடில் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அப்படின்னா இந்த ஏங்கிற ஃபைலில் இந்த 5th பேஜை அப்படியே நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுத்துடணும். சரியா, இந்த பாஸ் பை வேல்யூ மெத்தடில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 5th பேஜை அப்படியே நம்ம ஜெராக்ஸ் பேஜ் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதில் நம்ம வந்து சேஞ்சஸ் மேக் பண்ணுவோம். சரியா, ஏயோட வேல்யூவை பியாகவும் பியோட வேல்யூவை ஏயாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்குது, இங்கே கபோர்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஏ ஃபைலை 5th பேஜை ஜெராக்ஸ் காப்பி பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஏ அண்ட் பி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினல் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும், சேஞ்சஸ் எதில் நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஜெராக்ஸ் காப்பியில் நடந்திருக்கு. சரியா, ஸோ இதுதான் வந்து பாஸ் பை வேல்யூ மெத்தடோட கான்செப்ட். சரியா, ஸோ இன் திஸ் மெத்தட் த வேல்யூஸ் ஆஃப் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் காப்பீடு. இந்த காப்பீடுங்கிற வேர்டை அந்த எக்ஸாமினர் உங்கள் பேப்பரில் பார்ப்பாங்க, காப்பீடு அப்படின்னு எழுதியிருக்காங்களான்னு.
So in this method, the value of actual arguments are copied to the formal parameters of the function. Actual argument ஒரு காப்பி எடுத்து ஃபார்மல் parameter-ஆக நம்ம சென்ட் பண்ணுவோம். So if the arguments are passed by value, the changes made in the values of formal parameters inside the called function are not reflected back. இந்த வேர்டையும் பார்ப்பாங்க. இங்கே காப்பி பண்ணியிருக்காங்களா, இங்கே நம்ம பண்ணக்கூடிய அந்த ஜெராக்ஸ் காப்பியில் பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடிய காலிங் ஃபங்க்ஷனில் எந்த ரிஃப்ளெக்ஷனையும் மேக் பண்ணியிருக்காது. அந்த சேஞ்சஸ் எதுவுமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. ஸோ இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த மெத்தட் ஆஃப் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் பை வேல்யூ. சரியா, ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது வேல்யூவாக பாஸ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் கால் பை வேல்யூ. இன் திஸ் மெத்தட் த வேல்யூஸ் ஆஃப் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் காப்பீடு டு த ஃபார்மல் parameters of the function. So if the arguments are passed by value, the changes made in the values of formal parameters inside the called function are not reflected back to the calling function. அந்த calling function குள்ளாடி நமக்கு எந்த சேஞ்சஸ்மே நடந்திருக்காது. இவ்வளோ தான் நமக்கு தியரி. இப்போ அடுத்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளில் பாருங்கள், இது வந்து மெயின் ஃபங்க்ஷனில். ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ ஏ வேரியபிளில் 10 அண்ட் பி வேரியபிளில் 20 இருக்குது. ஸோ இதோட மெமரி லொக்கேஷன் ஏதாவது ஒரு மெமரி லொக்கேஷன் நம்ம எழுதிக்கலாம். 2234, இங்கே வந்து 2236. ஸோ இப்படி ரெண்டு மெமரி லொக்கேஷனில் இந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா பாஸ் பை வேல்யூவில் இந்த வேல்யூவை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி பண்ணி எடுத்து இங்கே எடுத்துருக்கோம் கால்டு ஃபங்க்ஷனில். சரியா, இது வந்து கால்டு ஃபங்க்ஷன். இப்போ வந்து அதே மாதிரி பிஏயும் காப்பி பண்ணி இங்கே எடுத்துருக்கோம். தட் இஸ் 10ஆகவே வந்திருக்கு, 20ஆகவே வந்திருக்கு. இங்கே வந்து நமக்கு இந்த 10ஓட நேம் வந்து எக்ஸ், இந்த ஒய் 20ஓட நேம் வந்து ஒய். இது வந்து வேற ஒரு மெமரி லொக்கேஷனில் இருக்கும். ஏன்னா அது ஒரிஜினல், இது ஜெராக்ஸ் காப்பி. சரியா, இது வேறு பேப்பர், இது வேறு பேப்பர். ஸோ இப்போ வந்து ரெண்டோட லொக்கேஷனும் வேறு. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணுறதுக்கு நமக்கு கோட் என்ன அப்படின்னா x is equal to x plus y, y is equal to x minus y, x is equal to x plus y. சரியா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோடிங். இதை எழுதலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி t is equal to x and x is equal to y, y is equal to t, இப்படியும் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். இந்த கோடை நம்ம எழுதிக்கலாம், இந்த கோடை எழுதிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த கோடை நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு தொடங்கும் போதும் டீயில் இருக்கும், முடியும் போதும் டீயில் இருக்கும். டி இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு ரெண்டும் எக்ஸு, இந்த ரெண்டும் ஒய். சரியா, டி தொடங்குதான் இங்கே இது முடியதான் டிடியாக இருக்கும். அடுத்து இந்த ரெண்டும் எக்ஸாக இருக்கும், இந்த ரெண்டும் ஒய்யாக இருக்கும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்வாப்பிங் மெத்தட் இப்படியும் எழுதலாம் அல்லது அப்படியும் எழுதலாம். ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு எக்ஸில் வந்து இந்த எக்ஸும் ஒய்யும் சேஞ்ச் ஆயிரும். தட் இஸ் எக்ஸில் 20 ஆயிரும், ஒய்யில் வந்து 10 ஆயிரும். ஸோ சேம் மெமரி லொக்கேஷன். சரியா, ஸோ அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த வேல்யூவை, இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஏ அண்ட் பியை நம்ம வேல்யூவாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கோம். இங்கே மேக் பண்ண சேஞ்சஸ் எதுவுமே நமக்கு இந்த ஒரிஜினலில் சேஞ்ச் ஆகிருக்காது. அங்கே வந்து 10 அப்படியே இருக்கும், 20 அப்படியே இருக்கும். ஏல 10 இருக்கும், பியில் 20 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், எக்ஸில் வந்து 20யும் ஒய்யில் வந்து 10ம் மாறி மாறி இருக்கும். சரி, இப்போ வந்து ப்ரோக்ராம் பாருங்கள். இந்த void swap int, int இங்கே வந்து நம்ம ரெண்டு வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரிட்டன் வேல்யூ, அங்கேருந்து நம்ம எதுவுமே ரிட்டன் பண்ணலை. ஸோ void main int x a equal to 10, b is equal to 20. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம a and bயை பிரிண்ட் பண்ணிடுறோம். பிஃபோர் ஸ்வாப் வேல்யூஸ் ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம ஸ்வாப் பண்ணிடுறோம். இப்போது நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஸ்வாப் இந்த ஆர்குமெண்ட்ஸ் a and bயை இதில் கொடுக்கணும். சரியா, ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கால். அப்புறம் வந்து ஆஃப்டர் ஸ்வாப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம கால் பண்ணி பார்த்தாலும் ஏல வந்து 10 தான் இருக்கும், பியில் வந்து 20 தான் இருக்கும். சரியா, இப்போது நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்ப்போம். இங்கே void swap int x, int y. ஸோ இதான் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய கோடிங். ஸோ இந்த கோடும் எழுதலாம், இல்லை அந்த டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடிய கோடும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து இன் ஸ்வாப் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் ஆர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா மெயின் ப்ரோக்ராமில் பிஃபோர் ஸ்வாப் வேல்யூஸ் ஆர் x 10, 20.
அடுத்தது அங்கேருந்து ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். ஸோ இங்கே வரும். இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்வாப் வேல்யூஸ் ஆர் வந்து பார்த்தோன்னா 20 10 இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது முடிஞ்சோடனே கண்ட்ரோல் திருப்பி மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகும். இங்கே இதுக்கு அடுத்தது இந்த இதுக்கு வரும். ஆஃப்டர் ஸ்வாப் வேல்யூஸ் ஆர்னு பார்த்தோன்னா எந்த சேஞ்சும் இல்லாமல் அந்த 10 20 அப்படியே இருக்குது. சரியா? ஸோ இன் திஸ் மெத்தட் the changes made in the formal parameters in the called function are not reflected back to the calling function. சேஞ்ச் பண்ணது எதுவுமே காலிங் ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சுமே நடக்கலை. இதான் வந்து பாஸ் பை வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ். அந்த தியரி படித்தாச்சுன்னா அதில் சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணணும். அதில் வந்து மெத்தட் ஆஃப் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் பை வேல்யூன்னு கொடுத்தோம். இங்கே மெத்தட் ஆஃப் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் பை அட்ரஸ் ஆர் ரெஃபரன்ஸ் இஸ் நோன் அஸ் கால் பை அட்ரஸ். அங்கே வேல்யூ இங்கே அட்ரஸ், அது மட்டும்தான் சேஞ்ச். த மெத்தட் ஆஃப் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் பை அட்ரஸ் ஆர் ரெஃபரன்ஸ் இஸ் நோன் அஸ் கால் பை அட்ரஸ் ஆர் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் இல்லைனா பாஸ் பை ரெஃபரன்ஸ் இல்லைனா பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் இல்லைனா பாஸ் பை அட்ரஸ். So in this method the address of the actual arguments are passed to the formal parameters of the function. இங்கே வந்து அந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டோட அட்ரஸை ஃபார்மல் பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ணுறோம். சரியா? ஆக்சுவலாக இந்த மெத்தடில் இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோன்னா இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கபோர்டு இருக்குது, சேம் தான். அதில் ஏங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஏங்கிற ஃபைலில் 5th பேஜில் A, Bங்கிற வேல்யூஸை ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏங்கிற ஃபைல் இந்த 5th பேஜில் இந்த A and Bயோட அட்ரஸை அப்படியே நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். சரியா? காப்பி பண்ணலை, ஒரிஜினல் அட்ரஸை அப்படியே இங்கே கொடுக்குறோம். இந்த கால்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இங்கே உட்காந்துட்டு இந்த ஏயையும் இந்த பியையும் அப்படியே ஒரிஜினலில் என்ன பண்ணிடுது, ஸ்வாப் பண்ணி விட்றது. ஸ்வாப் பண்ணி விட்டுட்டு ஒரிஜினல்லையே நம்ம வந்து ஒரிஜினல் மெட்டீரியல்லையே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறோம். ஜெராக்ஸ் பண்ணாமல் ஒரிஜினல் ஃபைல்லையே நம்ம வந்து அந்த அட்ரஸை யூஸ் பண்ணி டைரெக்டாக அந்த ஃபைலில் போய் அதில் போய் நம்ம கரெக்ஷனை மேக் பண்ணிடுவோம். மேக் பண்ணும்போது அப்போ என்ன கரெக்ஷன் பண்ணணும், இங்கே உட்காந்துட்டு கரெக்ஷன் பண்ணாலும் நமக்கு இங்கே வந்து என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆயிடுது. நம்ம பண்ணுற கரெக்ஷன் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபைல்லையே நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம். ஸோ அங்கே நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ணுறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? So if the arguments are passed by reference, the changes made in the values pointed by the formal parameters in the called function are reflected back to the அங்கே வந்து not reflected, இங்கே வந்து reflected back to the calling function. That is, if the arguments are passed by reference, the changes made in the called function are reflected back to the calling function. இந்த கால்டு ஃபங்க்ஷனில் மேக் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் காலிங் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? அவ்வளோதான். ஸோ 3 பாயிண்ட். வாட் இஸ் பாஸ் பை ரெஃபரன்ஸுங்கிறது. ஸோ அடுத்தது இந்த மெத்தடில் வந்து நம்ம அட்ரஸை டைரெக்டாக பாஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ணுறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் இங்கே எழுதணும். இப்போ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், இங்கே ஏங்கிற வேரியபிளில் 10 இருக்குது, பிங்கிற வேரியபிளில் 20 இருக்குது. ஸோ 2 2 3 4, இங்கே 2 2 3 6. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நான் பாஸ் பண்ணுறது எதுன்னா இந்த 10 and 20 கிடையாது. இந்த 2 2 3 4 இங்கே நான் பாஸ் பண்ணுறேன், அட்ரஸை பாஸ் பண்ணுறேன். இந்த 2 2 3 6 நான் இங்கே அட்ரஸாக பாஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அட்ரஸை தான் நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த அட்ரஸை வச்சுட்டு இந்த பாயிண்டர் கான்செப்டில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து அட்ரஸ் ஆஃப் இப்போ 2 2 3 4 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிற வேரியபிள் இங்கே 10 வேல்யூ இருக்குது. இப்போது அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து என்ன அப்படின்னா 2 2 3 4. இப்போது இந்த அட்ரஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை நான் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டார் ஏன்னு போடணும். ஸோ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு 10. சரியா?
ஸோ ஸ்டார் ஏ எதை மீன் பண்ணுதுன்னா இந்த அட்ரஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை மீன் பண்ணுது. ஸோ நம்ம கரெக்ஷன்ஸ் வந்து இந்த 2 அட்ரஸையும் ஆட் பண்ணி ஸ்வாப் பண்ண மாட்டோம். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சேம் கோடுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு ஸ்டார் போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். சேம் கோடு தான், ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு ஸ்டார் போடணும். ஸோ ஒருவேளை அந்த கோடு எழுதுறதா இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸ்டார் டி ஈக்குவல் டு ஸ்டார் எக்ஸ், ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஒய், ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் டி, இப்படி எழுதணும். சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம மேக் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் வந்து இங்கே 20 அண்ட் 10 ஆட்டு இது ஸ்வாப் ஆயிரும். இது அப்படியே நமக்கு இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் இந்த ஆரோயை திருப்பி இங்கே போட்டு விடணும். சரியா? இங்கே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணது நமக்கு அட்ரஸ், அப்புறம் இந்த வேல்யூஸ் ரெண்டுமே சேஞ்ச் ஆகி நமக்கு அங்கேயும் சேஞ்ச் ஆகிரும். இப்போ ப்ரோக்ராமில் என்ன பார்க்கணும் அப்படின்னா சேம் ப்ரோக்ராம் தான். இதில் வந்து இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டார் கொடுக்கணும். சரியா? இங்கே வந்து இன்ச் கம்மா இன்ச்சுன்னு கொடுத்துருக்கோமா, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இந்த இன்ச் கம்மா இன்ச் சேம் ப்ரோக்ராமில் இந்த இன்ட் கம்மா இன்ட்டுக்கு பதிலாக ஸ்டார் கம்மா ஸ்டார் கொடுக்கணும். இன்ட் ஸ்டார் இன்ட் ஸ்டார் இன்ட் ஸ்டார் இன்ட் ஸ்டார், ஏன்னா இது வந்து பாயிண்டர். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த ஸ்வாப் ஆஃப் ஏ கம்மா பி இருக்குல்ல, இங்கே நம்ம வேல்யூ, ஆனால் பாஸ் பை அட்ரஸில் வந்து இங்கே அட்ரஸ், அதனால் இங்கே கண்டிப்பாக ஒரு ஆம்பர்சன்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் 2 ப்ரோக்ராமை எழுதும் போது எக்ஸாமினர் பார்க்குறது இதில் 2 ஸ்டார் இருக்கான்னு பார்ப்பாங்க, இதில் அட்ரஸ் பாஸ் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அட்ரஸ் பாஸ் பண்ணால் தானே இது அட்ரஸ் கால் பை அட்ரஸ், இல்லைனா பாஸ் பை அட்ரஸ், இல்லைனா அது பாஸ் பை அட்ரஸ் கிடையாது. அதனால் இந்த இடத்துல ஸ்வாப் ஆஃப் ஆம்பர்சன்ட் ஏ கம்மா ஆம்பர்சன்ட் பி கொடுக்கணும். திருப்பி இதை இங்கே ரிசீவ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே என்ன இருக்கணும்னா ஸ்டார், இந்த இடத்துல ஒரு ஸ்டார், இந்த இடத்துல ஸ்டார், திருப்பி இந்த இடத்துல எல்லாம் ஸ்டார், இங்கே எல்லாத்துலேயும் ஸ்டார் இருக்கணும். இவ்வளோ தான் சேஞ்சஸ். மீதி அதே ப்ரோக்ராம் தான், சேம் ப்ரோக்ராம். இந்த இடத்துல ஒரு ஸ்டார் போடுறோம், இந்த இடத்துல அட்ரஸ் போடுறோம், இங்கே வந்து ஸ்டார் போடணும். இதான் வந்து பாஸ் பை வேல்யூக்கும் பாஸ் பை ரெஃபரன்ஸ். வெரி வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரு தியரி போர்ஷன் படிச்சுட்டு அதில் என்ன சேஞ்சஸ் அடுத்ததில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேம் எக்ஸாம்பிள் சேம் ப்ரோக்ராம், அந்த சேஞ்சஸை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதில் நீங்கள் அட்ரஸ் ஆம்பர்சன்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த ப்ரோக்ராமே தப்பு. அதே மாதிரி இங்கே அட்ரஸாக பாஸ் பண்ணியாச்சுன்னா இங்கே வேல்யூஸில் நம்ம வந்து அதில் ஆப்ரேஷன்ஸ் மேக் பண்ணோன்னா இங்கே ஸ்டார் போடலைன்னா இது தப்பு. ஸோ இந்த அட்ரஸ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு மார்க்கே கிடையாது, இந்த போர்ஷனுக்கு மார்க் கிடையாது, பாஸ் பை அட்ரஸுக்கு மார்க் கிடையாது. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது தெரியாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகவே செய்யாதீங்க. ஸோ 99% வந்து இந்த கொஸ்டின் வரும். தேங்க்யூ.